வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஆராதனா அப்படின்றது. இது தமிழ் படம்னு சொல்ல முடியாது, மலேசியன் தமிழ் படம்னு சொல்லலாம். ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ்ல பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு புக் எழுதணுன்றதுக்காக ஒரு ட்ரிப்பை மேற்கொள்றாரு. இவர் ட்ரிப்புக்காக ஒரு ஊருக்கு வராருல, அந்த ஊர்ல நிறைய அமானுஷ்யமான பாஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்ப ஊருக்கு போனதுல இருந்து இவங்களோட வாழ்க்கையில அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பேய் எல்லாம் பாக்குறாங்க. சோ இதுக்கெல்லாம் பின்னாடி காரணமா இருக்கிறது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். என்ன கதையே இவ்வளவு குழப்பமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களே, ஆனா எக்ஸ்பிளனேஷன் ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாயசுரான்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. இந்த ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பால் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது போல. அந்த பாலை எடுக்கிறதுக்காக பசங்க எல்லாம் வராங்க. அப்படி வந்த பசங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதை பார்த்து ஷாக் ஆகுறாங்கன்றத நமக்குமே காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மண்டை ஓடு தான் கிடைக்குது. என்ன மண்டை ஓடு இருக்குன்ற மாதிரி பசங்க எல்லாம் பயந்துகிட்டே இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஆராதனா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு விமல் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் புக் எல்லாம் எழுதுறவர் போல. இப்ப ரீசன்ட் டைமா எந்த ஒரு புக்கும் எழுதல. இவருக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது. ரொம்ப பிரஷரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட வைஃப் மாயா இருக்காங்க பாத்தீங்களா, பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கொரோனா பாசிட்டிவா? அப்ப அம்மா எல்லாம் வீட்டுல இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. நான் அந்த பாசிட்டிவ பத்தி சொல்ல, நான் இப்ப பிரெக்னன்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. மாயாவை பொறுத்த வரைக்கும் சர்ஜனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அதே சமயம் இவரோட அம்மா இவர் கூட தான் இருக்காங்க. வீல் சேர்ல தான் அம்மா இருக்காங்க. இப்ப அம்மாவை பார்த்து இவருமே சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றாரு. அம்மா இவங்க ரெண்டு பேருக்காக சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து அம்மாவும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ரெண்டு பேருமே இவங்களோட வேலையெல்லாம் ரொட்டீனா பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போயிடுறாங்க போல. அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மாயா தான் பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல மாயா ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுல்ல, என்னால நீ கஷ்டப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவர் புக் எழுதுறதுக்கு ட்ரை பண்றாருல, ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் அந்த ட்ரிப்புக்கு கிளம்புறாரு. நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பிலாம் வச்சிடுறாங்க. ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தவருக்கு ஏதோ ஐடியா கிடைச்சிருது போல. அங்க சேகரிச்ச தகவல்லாம் வச்சு இவருமே ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப மும்மரமா இந்த கதையெல்லாம் இவர் எழுதிட்டு இருக்காரு. இவர் எழுதின கதைக்கு மாயசுரான்ற மாதிரி தான் பேர் வைக்கிறாரு. ஒரு கிராமத்தை காமிச்சாங்கல்ல, அந்த பேரை தான் இவர் வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. அவங்க சர்ஜன் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடக்குது போல. இவங்க அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் புக்கை தான் ரெடி பண்ணிட்டார்ல, ஒரு பப்ளிஷரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஏற்கனவே பப்ளிஷர் கிட்ட தந்திருக்காரு போல. அவருமே கதை சூப்பரா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. நீ சம்பந்தப்பட்ட இடத்துக்கே போய் இன்னும் டீடைலா அந்த விஷயத்தை மட்டும் நீ கண்டுபிடிச்சு எழுதிரு, இந்த புக்கு சூப்பரா வரும்ன்ற மாதிரி பாராட்டுறாரு. சரி சார், நானே போலாம் தான் யோசிச்சேன், இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா போறேன்ற மாதிரி விமலும் ஏத்துக்கிறாரு. ஆபரேஷனுக்காக வந்த மாயாக்கு லைட்டா மயக்கம் மாதிரி ஏற்படுது. அவங்க கொஞ்சம் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி மயக்கம் ஏற்படுதுன்றத மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க இருந்து அவங்கள கூட்டு போயிடுறாங்க. இந்த தகவலை விமலுக்கு தெரிய வருது. ஐயோ, ஒய்ஃப்க்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இவர் வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் நல்லபடியா தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க கண்டிஷன்னால ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே இவங்களுக்கு சம்பளத்தோட லீவை தந்திருப்பாங்க. இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹஸ்பண்ட் கூட இதுக்கப்புறம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே இவங்களை உட்கார வச்சு மாத்திரலாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. இப்பதான் டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. மாயசுரான்ற ஒரு பகுதியை காமிச்சாங்கல்ல, அந்த பகுதியில பசங்க ஒரு மண்டோட பார்த்திருப்பாங்க. அது இப்பதான் நியூஸா வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸை பார்த்தோன்னே இவரும் ஆச்சரியப்படுறாரு. இப்ப எலும்பு கூட வேற கிடைச்சிருக்கு, நம்ம இன்னும் விசாரணை பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு ஒய்ஃப் எல்லாம் படுக்க வச்சிடுறாரு. அந்த கதையை பத்தி இன்னும் நம்ம யோசிக்கணும், அந்த கதையை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பழைய நியூஸ் எல்லாம் நிறைய சேகரிச்சு படிச்சுட்டு இருக்காரு. அதுல நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தெல்லாம் இவர் பாக்குறாரு போல. ஏற்கனவே ஊருக்கு போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா, திரும்பி அந்த ஊருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவர் தனியா ட்ரிப்புக்கு போறது ஒய்ஃப்க்கு பிடிக்க மாட்டேங்குது போல. நானும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அங்கெல்லாம் நீ வந்தா சரியா இருக்காது, நான் போறேன்ல, எனக்கு ஒரு குட் பை மட்டும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க சொல்ல மாட்டேன்னு கோச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்குமே கஷ்டமா இருக்கு.
சரி நீயே என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்குதான் இவங்க ரெடியா இருந்திருப்பாங்க போல. ஏற்கனவே இவங்களோட திங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. நான் ரெடின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கியான்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப ரெண்டு பேர் வெளியே வரும்போது ஃப்ரெண்ட் இருக்கிறத ஒய்ஃப் பாக்குறாங்கல்ல. நம்ம ரெண்டு பேர் போகும்போது நந்தி மாதிரி ஏன் நடுவுல வரோன்னு இவரே யோசிப்பாரு. இவர் வரமாட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஒய்ஃப்க்கு நம்ம வர வேணாம்னு தோணுது போல. அதனால நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கலந்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ட்ரிப்புக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு தான் இந்த ஊர்ல இருக்க அமானுஷ்யத்தை பத்தி எல்லாம் தெரியும். ஒய்ஃபுக்கு பெருசா தெரியாது. யாரவரைய ஊருக்கிட்ட வரும்போது ஒய்ஃப் அசந்து தூங்கிடுறாங்க. இவர் ஊர்ல ஸ்டே பண்ணோம்ல, எங்க ஸ்டே பண்ணா கரெக்டா இருக்கும், ஹோட்டல்லாம் இருக்குமான்ற மாதிரி ஒரு டீ கடைக்காரர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அங்க மீரான்னு ரிசர்ச் பண்ற ஒரு பொண்ணுமே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க, ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி டீ கடைக்காரங்க சொல்றாங்க. இவருமே அந்த மீராவை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மீராவும் ஆமா ஊர் தலைவர் ஹெல்ப்போட தான் நான் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கேன். ஊர் தலைவர் கிட்ட உங்களை பத்தியும் சொல்றேன், அவர் ஹெல்ப் பண்ணா நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஊர் தலைவர் கிட்ட கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அப்படின்றவர் தான் பெரிய ஆளா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. ஏறவரையே இவங்க டிராவல் பண்ணி அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. இப்ப கணேஷ் கிட்ட மீரா தான் முதல்ல பேசுறாங்க. மீரா ரிசர்ச்சுக்காக வந்து இவங்க இடத்துல ஃப்ரீயா தங்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க, இவங்களுமே கொஞ்ச நாள் தங்கணும்னு கேக்குறாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கணேஷ் கிட்ட சொல்றாங்க. இதுல என்னமா இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்ற, தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்றாரு. இப்ப பிருந்தான்னு ஒரு ஒர்க்கரை கூப்பிடுறாரு. இவங்களுக்கு வேண்டிய ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான்ற மாதிரி அந்த பிருந்தா கிட்ட சொல்லிடுறாரு. மீரா அந்த பிருந்தா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பதான் கமல் அப்படின்ற வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. அவருமே இந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறாரு போல. கொஞ்ச நாளாவே மீரா இங்க தானே இருக்காங்க. அதனால மீரா கிட்ட அவர் ஜாலியா தான் பேசுறாரு. லைட்டா அவருக்கு மீரா மேல இன்ட்ரெஸ்டே இருக்கு போல. பேக் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கமலே பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. இப்ப ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்கல்ல. ரூம்குள்ள வந்து கொஞ்ச நேரத்துல திடீர்னு வெளிய இருந்து சவுண்ட் கேட்கிற மாதிரிலாம் விமலுக்கு தோணுது. என்ன யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. அதே மாதிரி வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி கதவை திறந்து பாக்குறாரு. அங்க யாருமே இருக்கிற மாதிரியே இல்ல. இது ஒரு ஹோட்டல்னு சொன்ன பாத்தீங்களா. நைட்டு நேரம் எல்லாருமே குடிச்சிட்டுலாம் இருக்காங்க. ஏற்கனவே கமல்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் வினய்னு ஒருத்தர் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ விமல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து மீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்ன மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கலாய்க்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய மர்மம் இருக்குல்ல, அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கா, என்னதான் ரிசர்ச் பண்ணன்னு கேக்குறோம், எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வரா. பிருந்தான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பொண்ணாதான் இந்த சின்ன பொண்ணு இருப்பா. இதை தாண்டி கணேஷோட பொண்ணு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பேரு ருக்கு அப்படின்றது. கொஞ்ச நேரத்துல மாயா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த மாயாவும் ஹஸ்பண்ட பார்த்து முறைக்கிறாங்க. காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீரா கிட்ட சிரிச்சு பேசியிருப்பாரு. அதனால முறைச்சு பாக்குறாங்க. இப்ப மத்தவங்களை பார்த்து இந்த ஊர்ல அப்படி என்னதான் நடந்தது, எனக்கு யாராவது சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப கமல்மே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி பலி கொடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஊர்ல நடந்திருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த ஊர்க்காரங்களா பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க, மத்தபடி எதுவுமே இல்லன்ற மாதிரி கமல் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்க வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்பதான் அந்த கணேஷோட பொண்ணான ருக்குவை பொறுத்த வரைக்கும் டாக்டர்னு தெரிய வருது. ஓ நீயும் டாக்டரா, நானுமே சர்ஜன் தான் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இது நீங்க சர்ஜனா, அப்போ உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கலாம், உங்ககிட்ட ஏதாவது டவுட்னா கேக்குறேன்ற மாதிரி அந்த ருக்கு சொல்றா. கண்டிப்பா கேளுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ருக்கு யாரையோ பாக்குறதுக்காக இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறா. ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் மாயா இருக்காங்கல்ல, விமல் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவரை சைட் அடிக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் சாதாரணமா தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் ஜாலியா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் விமல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கதையை யோசிக்க ஆரம்பிக்கிறது. கதை எழுதுறதுக்காக தான் அவர் வந்திருக்காருன்னு தெரிய வருது. ஒய்ஃப் மட்டும் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேட்டு முழிப்பு வந்துருது. என்ன விமலை காணோம், விமல் இன்னும் படுக்கிறதுக்கு வரல போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப யாரோ அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்தா ருக்கு தான் சோஃபால உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவ உடம்புல காயெல்லாம் இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிருந்தாவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஆன்டின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா. அந்த இடத்துல ருக்கு அக்கா இறந்து போயிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றா.
ருக்கு இங்கே தானே இருக்கான்னு இவங்க திரும்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ருக்கு காணாம போயிடுறா. அப்ப ருக்குவோட பேயை தான் நம்ம பார்த்துமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ருக்குக்கு ஏதோ ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமாங்க, இப்பதான் அந்த சின்ன பொண்ணு வந்து சொன்னா, நம்மளும் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில போகணுமான்னு கேட்கிறாரு. பிரெக்னண்டா இருக்காங்கல்ல, அதனால இப்படி கேட்கிறாரு. ஆனா இவங்க போகணும்னு சொன்னதுனால அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஏறக்குறைய பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில தான் அவங்களோட பாடி இருக்கு. அப்ப கணேஷ் இருக்காருல, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. கண்டிப்பா கொலைன்னு தெரியுது, யார் பண்ணாங்கன்றது தெரியல. போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டாங்கல்ல. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜெனரலா எல்லார்கிட்டயும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ருக்குக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா சிலர் இருப்பாங்க, கூட படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ருக்குவும் வசந்த்னு ஒரு பையனும் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ருக்கு இறந்து போயிருக்கா. வசந்த் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய பாடியை கொண்டு போலான்னு நினைக்கும் போது விடியவே செஞ்சிருது. அப்ப வசந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ருக்குவை பார்க்க விடுங்க, என் ருக்குவை பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரா அவனை உள்ள விடுங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, நீ என்னடா பார்க்க விட சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இது என் ருக்குவை நான் சாவடிச்சிருப்பானா, நான்லாம் இந்த மாதிரி பண்ணல. அதே மாதிரி என் ருக்குவோட வயித்துல என் குழந்தை இருக்குன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்ப இவனால ருக்கு பிரெக்னன்ட் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கணேஷ் முறைச்சு பாக்குறாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டரும் விசாரணை பண்ணும், என் கூட கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் அப்பவும் செஞ்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டீ கடை வச்சிருக்க நபருமே இவங்களுக்கு டீ தரதுக்காக வராரு. இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊர்ல ஒரு காலத்துல பலியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா அப்படி பலி கொடுத்தவங்கள புடிச்சு எரிச்சு விட்டுட்டாங்கன்ற மாதிரியும் கதை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏறக்குறைய நான் ரிசர்ச் பண்ண வந்ததும் இதே தான் அப்படின்ற மாதிரி மீரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வேற நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க கர்ப்பிணி பெண்களா பார்த்து சாவடிப்பாங்க. காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளாக் டெவில் அப்படின்ற ஒருத்தங்களை வேண்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பலியா தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு காணாம போயிருக்கும். எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். இவர் சொல்றது சமீபமா நடந்தது, நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்றாங்க. விமலே கதைக்காக தானே வந்தாரு, இதெல்லாம் நல்லா கேட்டு வச்சுக்கிறாரு. இப்ப ரூம்ல இருக்க மாயாவை நமக்கு காட்டுறாங்க. மாயா தலலாம் வாரிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே தோணுது. யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கேன்ற மாதிரி சட்டுன்னு திரும்புறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. யாரோ தொட்ட மாதிரிலாம் இவங்களுக்கு ஃபீல் வருது. இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்படி பயந்துகிட்டே ஹஸ்பண்டை தேடிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் எதிர வந்தோடனே இவங்க வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்து வெளியே இருந்த ஹஸ்பண்டோட வாய்ஸ் கேக்குது. அவர் கதவை தட்டுறாரு. இப்ப உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கட்டி பிடிச்சது யாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இவர் வந்து மீரா கிட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அது என்னன்னா, இப்ப ருக்கு இறந்து போனதுக்கும் அந்த பாஸ்ட்ல நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு கேள்வி கேட்டிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் இவரோட புக்ல எழுதிட்டு இருக்காரு. இப்ப மீரா என்ன பண்றாங்கன்னா, டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. அதெல்லாம் போலீஸ் கிட்ட தந்தாச்சு, உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க மேலதான் கமலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, கமல் கிட்ட ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி கமல் என்ன பண்றாருன்னா, வினயின்ற இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான், ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும், நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருமே கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கமல் என்ன சொல்றாருன்னா, ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நீ விழுந்து கடை, நீ எப்படியாவது அவங்களெல்லாம் டைவர்ட் பண்ணு, நான் அந்த சமயம் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வினய் இருக்காருல, கீழே விழுந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லா டாக்டர்ஸும் வெளியே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அந்த டாக்டரும் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இதான் சான்ஸ்ன்ற மாதிரி கமல் இருக்காருல, ரூம்ல போய் தேவையானதை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நைஸா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டாக்டரோட ரிப்போர்ட்டை எல்லாருமே படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுல்ல, அதனால மீரா என்ன பண்றாங்கன்னா, மாயா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வந்துடுறாங்க. மாயா, நீங்க தான் படிச்சு தெளிவா சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மாயா டாக்டர்ன்றதுனால படிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ருக்கு சாவறதுக்கு முன்னாடி பிரெக்னண்டா இருந்திருக்கா, அதே மாதிரி அவ வயிற்றுல இருந்த குழந்தையை யாரோ எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவளை சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க.
அதே மாதிரி இந்த விஷயம் பாஸ்ட்ல நடந்ததுல அது கூட மேட்ச் ஆகிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. ஏன்னா வயிற்றுல இருக்க குழந்தைய எடுத்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு குரூப் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த குரூப் இன்னமும் ஆக்டிவா இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுல வசந்துக்கு சம்பந்தம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதாவது பாய் ஃப்ரெண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு சம்பந்தம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மீராவை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிசர்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமா கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீரா நீ எப்ப கிளம்ப போறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை திரும்பி அங்க வச்சுட்டு நான் இன்னைக்கே கிளம்பலான் இருக்கேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் மீரா இருக்காங்கல்ல, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை டாக்டருக்கு தெரியாம வைக்கணும்ல, சைலண்டா போய் வச்சிரலான்ற மாதிரி இவங்க வச்சுட்டு கிளம்ப பாக்குறாங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஓஹோ நீ தான் ரெக்கார்டை எடுத்திருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே டாக்டர் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, காசு தரேன்னு சொல்லியிருந்தா நானே ரிப்போர்ட்டை தந்திருப்பேன், இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்தன்ற மாதிரி கேக்குறாரு. சரி டாக்டர் கிட்ட அப்ப சகஜமா பேசலாம் போலன்ற மாதிரி இவங்களும் டீடைல் எல்லாம் கேக்குறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் தான் வயித்துல இருக்க குழந்தையை எடுத்திருக்காங்களா இல்ல நார்மல் ஆளு எடுத்திருக்காங்களா சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இவருமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி மீரா என்ன கேக்குறாங்கன்னா, வேற சிலர் குழந்தை இறந்து போயிருச்சு அந்த மாதிரி கம்ப்ளைண்டோட உங்ககிட்ட வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரன் டீடைல் எல்லாம் தரேன்ற மாதிரி உங்களுக்கு டீடைல் தராரு. இப்ப நைட்டு நேரம் மாயாக்கு வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேக்குது, நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க ஹஸ்பண்டை விட்டுட்டு இவங்களுமே செக் பண்றதுக்காக வராங்க. இவங்க சேஃப்டிக்காக ஒரு ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா வசந்த் தான் இருக்காரு, ருக்குவோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்காரு. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனேன்னு யோசிக்கிறாங்க. ருக்குக்கு அன்னைக்கு இவர் தான் சிக்னல் கொடுத்து கூட்டு போயிருப்பாரு. ருக்குவோட பாய் ஃப்ரெண்ட் தானே கேட்கும்போது இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ருக்குவும் சரி இவரும் சரி படிக்கிற பசங்கள்ல அந்த டைம்லயே பிரெக்னன்ட் ஆனதுனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே கொஞ்சம் பதட்டப்பட்டிருப்பாங்க. அது ரிலேட்டடா தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இத பத்தி பேசலாம் மீட் பண்ணலான்ற மாதிரி தான் அன்னைக்கு நைட் மீட் பண்ற மாதிரி இவங்க பிளான் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ருக்குவை யாரோ சாவடிச்சிட்டாங்க, யாரு சாவடிச்சாங்கன்னு தெரியல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. மாயா இந்த ஊர்ல வந்ததுல இருந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு ருக்கு இறந்து போறதுக்கு முன்னாடியே இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, நடக்க போறது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரிலாம் இவங்களுக்கு தோணி இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல இருக்க ஒரு சாமியாரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த சாமியார் கிட்ட இவங்களுமே இவங்களுக்கு வர கனவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் என்னால இதெல்லாம் பெருசா நம்ப முடியல, ஆனா தொடர்ச்சியா இந்த மாதிரி நடக்கிறதுனால எனக்கு நம்பிக்கையா இருக்கு, எதனால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. அதாவது அந்த பேய் உன்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணி சொல்ல நினைக்குது போல, அந்த பேய்கிட்டயே நீ பேசிப்பாரு, நிச்சயமா உனக்கு வேண்டிய பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த மீராவையும் கமலையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நிறைய பேரை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க எல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தை திடீர்னு காணாம போயிருச்சுன்னு சொன்னவங்களா இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க ப்ராப்பரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு இடத்துல மயக்கத்துல இருந்தோம், எந்திரிச்சு பார்க்கும்போது வயிற்றுல இருக்க குழந்தை காணாம போயிருச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, நான் சொல்றதை என்னோட ஹஸ்பண்ட் கூட நம்பலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா திடீர்னு வயிற்றுல இருக்க குழந்தை காணாம போயிருச்சுன்னா யார் நம்புவா? அந்த மாதிரி நிறைய பேரோட வீட்டுல நம்பவே மாட்டாங்க. சில ஹஸ்பண்டுங்க ஒய்ஃப் சொல்றதை நம்ப தான் செய்யறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களை யாரோ மயக்கமாக்கி இருக்காங்க. இவங்க மயக்கத்துல இருக்கும் போது வயிற்றுல இருக்க குழந்தையை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த குரூப் இன்னுமே ஆக்டிவா இருக்கு போல, அந்த குரூப் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி மீரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் வயிற்றுல இருக்க குழந்தைய மட்டும் எடுத்தா பரவாயில்ல, ஆனா ருக்கு விஷயத்துல ருக்குவையே சாவடிச்சிருக்காங்க, ருக்குவை எதுக்காக சாவடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் கிளம்புற மாதிரி பிளான் வச்சிருந்திருப்பாங்க. இப்ப அந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த ஊர்ல பழைய ஆளுன்னு யாராவது இருப்பாங்கல்ல, அந்த ஆளுங்க கிட்ட பேசினாதான் உண்மை தெரியும். அப்படி யார உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது கமல் எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ரோட்ல உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாட்டி வந்து பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி யாரு, இவங்களுக்கு பழைய விஷயங்கள் தெரியும் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல வந்து அந்த பாட்டி கிட்ட பேச்ச கொடுக்குறாங்க. அவங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுது. அதை மீறியும் அந்த பாட்டி கிட்ட பேசி இவங்களுமே உண்மையை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப மாயா இருக்காங்கல்ல, இவங்க தங்கி இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இங்க யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, நிச்சயமா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஷெல்ஃப்ல இருக்க ஒரு புக் இருக்குல்ல, சட்டுன்னு கீழே விழுந்துருது. ஹஸ்பண்ட் யாரகுறைய இதே மாதிரி ஒரு டைரியில தான் எழுதிட்டு இருப்பாரு. அந்த டைரி தான் கீழே விழுந்ததா என்னன்னு தெரியல. இப்ப இவங்களுமே இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாட்டியும் சொல்றாங்க, ஆராதனான்ற ஒருத்தங்களை பத்தி தான் இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஆராதனான்னு ஒரு லேடியோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆராதனாவோட ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டாரு போல, ஒரு குழந்தை மட்டும் இருக்கு. இப்ப ஆராதனா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆராதனாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது குழந்தை அழுவுது, போய் எடுத்து பாருன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. நான் படிக்கிறேன்ல, நான்லாம் போக மாட்டேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா.
சரி நம்மளே பார்க்கலான்னு குழந்தைய பார்க்கறதுக்கு ஆராதனா வந்துடுறாங்க. குழந்தைக்கு என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தங்க இவங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஊர்ல யாருக்கு பிரசவம் நடந்தாலும் சரி அந்த பிரசவத்தை இந்த ஆராதனை தான் பண்ணுவாங்க போல. நான் பிரசவத்துக்கு போயிட்டு வரேன் பாத்துக்கோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. எப்ப பாரு இப்படிதான்க்கா நீ பண்றன்ற மாதிரி தங்கச்சி புலம்பிட்டு இருக்கா. இப்ப குழந்தை வேற திரும்பி அழ ஆரம்பிச்சிருது இல்ல. குழந்தை மேலலாம் இந்த தங்கச்சி கோவத்தை காட்ட மாட்டா. ஏன் அழுவுற ஏன் அழுவுற அழாத அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆராதனை இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லேடிக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப நல்லபடியா கூட இருந்து இவங்க பிரசவம் எல்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. ஏறக்குறைய இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இருட்டவே செஞ்சிருது. அவங்க காசெல்லாம் தந்தோன்னே இவங்க வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காக கணேஷ்னு ஒருத்தர் வராரு. இவர் அந்த டைம்லயே ஊர்ல ஓரளவுக்கு பெரிய ஆள் போல. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட தப்பு தப்பா பேசுறாரு. உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு போயிட்டு நீ தனியா இருக்க, நீயும் உன்னோட தங்கச்சியும் தனியா இருக்கீங்க, நான் வேணா உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரி தப்பு தப்பா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவருமே அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்காரு. அவளுக்கு என்னன்னா அவ்வளவு திமிரு, உன்னையே எதிர்த்து பேசுறா அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாம் கேக்குறாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு அவகிட்ட வேலையை காட்டக்கூடாது, அவளை எப்படி கரெக்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ஆராதனாவும் தங்கச்சியும் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆராதனா கதவை திறக்கிறாங்க. ஒரு வயசு பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுமே வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன், எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும்னு கேக்குறா. என்ன உதவின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், கருவை கலைக்கணும்ன்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற, இந்த வயசுல பிரெக்னன்ட் ஆனியா, எப்படி, யார் கூட பழகுன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தயங்குறா. அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்றா. கணேஷ்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான். அதனால தான் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அந்த கணேஷ் கிட்ட நான் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அது மீறியும் என் கூட ஒன்னா இருந்துட்டான். அதோட விளைவா தான் இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுக்கா, எப்படியாவது கருவை மட்டும் கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கருவை கலைக்கிறதெல்லாம் பாவம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லக்கா வேற வழி இல்ல, கருவை கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சி கேக்குறா. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வலிக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே வயிற்றுக்குள்ள இருக்க கருவை எடுத்துடுறாங்க. அந்த கருவை இவங்க வச்சுக்கிற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் காலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கணேஷை பாக்குறதுக்காக கணேஷ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா உன் மனசை மாத்திட்ட போல அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆமா மாத்திட்டேன்னு இவங்களும் செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட உன்னோட வேலையை காமிச்சிருக்க போலியே, இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வந்தா உனக்கு என்ன நடக்கும்ன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் வாழ ஆட்டின அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆராதனா இந்த ஊர்ல மருத்துவச்சியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பக்கத்து பக்கத்து ஊர்ல நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ரிச்சுவல் பண்றதுக்கு ஆராதனா முடிவு பண்றாங்க. நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த ரிச்சுவலை பண்ணுவாங்க. ஆனா அது பார்க்க கொஞ்சம் பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கும். பிறக்காத குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் அந்த ரிச்சுவலை பண்ணுவாங்க. சோ அந்த ரிச்சுவலை அன்னைக்கு நைட்டு பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. இத ஊரை சேர்ந்த ஒரு லேடி பாத்துறாங்க. பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா வந்து கணேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த ஆராதனாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கணேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு. அவ பிளாக் மேஜிக் பண்றா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் தான் பிளான் பண்ணி ஊர் மக்கள் எல்லாரையும் நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான்றது ஆராதனாக்கு தெரியுது. ஆராதனா அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது நான் தப்பாலாம் பண்ணலன்றதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் விடவே மாட்டான். இவ்வளவு மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம ஊருக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது, எத்தனை பேரை இவன் சாவடிச்சான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஊர் மக்கள் எல்லாரையும் கோவப்படுத்திட்டு இருக்கான். அதே மாதிரி ஆராதனாக்கு பக்கத்துல வந்து நக்கல் பண்ற மாதிரி பேசுறான். அதாவது என்னையே மாட்டி விட போறேன்னு சொன்னல, இப்ப பாத்தியா உன் நிலைமையா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க எல்லாரையும் உயிரோட கொளுத்தி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஆராதனாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, லாங்ல இருந்து பாக்குறாங்க. இப்ப பக்கத்துல போனா நமக்கும் பிரச்சனை வரும், நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தங்கச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல இவரோட பொண்ணு ருக்கு இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, மேபி இது கூட காரணமா இருக்கலாம்ன்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு லேடி கதையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீங்க யாருன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும் போதுதான் இவங்க யாருன்றது தெரியுது. முதல்ல அவங்க பண்ணதை ஒருத்தங்க பார்த்தாங்கல்ல, அவங்க தான் இந்த பாட்டியா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப மீராக்கும் டீமுக்கும் ஆராதனான்னு ஒருத்தங்களை பத்தி தெரிய வந்திருக்குல்ல, அவங்க எந்த பகுதியில இருந்தாங்க, அந்த பகுதி கிட்ட போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மீரா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரியை படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த டைரியில ஆராதனா எந்த பகுதியில இருந்தாங்கன்றதுக்கான குறிப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பழைய வீடு மாதிரி தான் இருக்கு. இவங்களுமே ஒவ்வொரு இடமா செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆராதனாவோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் இருக்கதான் செய்யுது.
அதே மாதிரி வயிற்றுல இருக்க கருவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க முதல்ல பயந்த மாதிரி கட்டி பிடிச்சிடுறாங்க. ஆனா நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சந்தேகமா கேக்குறாங்க. ஏன்னா ரொம்ப டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சந்தேகமா கேக்குறாங்க. நீ தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாயா அப்படிலாம் கிடையாது மாயா, நான் சொல்றத முதல்ல கேளு அப்படின்ற மாதிரி இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆராதனா சாவறத தங்கச்சி பார்த்தாங்கல்ல, குழந்தைய எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அந்த தங்கச்சி தான் இவரை வளர்த்திருப்பாங்க. சோ இவர் தான் ஆராதனாவோட பையன்றது தெரிய வருது. அந்த தங்கச்சி சாவர தருவாயில தான் இவர்கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்பதான் இவர் ஒரு ஊரை சேர்ந்தவர்ன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ட்ரிப்புக்கு கிளம்புறன்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டு இவர் அந்த ஊருக்கு போய் நிறைய விஷயங்களை சேகரிச்சிருப்பாரு. ஊருக்கு போனோடனே இவருக்குள்ள நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு கதை ஃபார்ம் ஆயிருக்கும். அத கதையா எழுதினவரு திரும்பி எலும்பு கூடு கிடைச்சிருக்குன்னு நியூஸ்ல பார்த்தார்ல, திரும்பி ஊருக்கு போலான்னு நினைச்சிருப்பாரு. அப்போ ஒய்ஃப் நானும் வரேன்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. வேற வழி இல்லாம தான் ஒன்னையும் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே இவருக்குள்ள திடீர்னு மாற்றம் ஏற்படும். அதாவது காலையில இவர் எங்கேயாவது கண்மூடிப்பாரு, நைட்டு முழுக்க இவர் எங்க போனாருன்றது இவருக்கே தெரியாது. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே என்னால புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது இவர் உடம்புக்குள்ள ஏதோ வந்துதான் இவரை கண்ட்ரோல் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணிருக்காருன்னு மாயாக்கு புரியுதுல, நீ தான் இதை பண்ணிருக்கன்னு சொல்றாங்க. மாயா நான் பண்ணல மாயான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீ தான் பண்ணிருக்கன்னு சொல்றாங்க. கோவத்துல இவர் என்ன பண்றாருன்னா மயக்கமாக்கி இவங்களை லாக் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப ஹஸ்பண்டோட பேச்சு டோட்டலா மாறிடுது. ஆமா நான் தான் பண்ணேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒருத்தங்களை பார்க்க போற, அதுக்கு ரெடியா இருன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன காப்பாத்துன்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இப்ப வேற கேரக்டரா மாறிட்டாரு போல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் தான் மீரா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஏறக்குறைய அந்த ஆராதனாவோட வீடு இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த வீட்டையே ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாருல, இவர் உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அதாவது இவர் அந்த கேரக்டராவும் மாறுறாரு, ஹஸ்பண்டாவும் மாறுறாரு. நம்ம ஒய்ஃப் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டுமான்னு யோசிக்கிறாரு. அங்க விட்டுட்டு வந்ததுதான் சரின்னு யோசிக்கிறாரு. இவர் ஒரு குழப்பத்திலேயே இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மீராவும் கேங்கும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுல ஆராதனாவோட போட்டோலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாட்டிருக்க மாயாவை காட்டுறாங்க. மாயாவை அவர் லாக் பண்ணி வச்சிருக்காருல, மாயா செம்ம பயத்துல இருக்காங்க. அப்ப மாயாவை நோக்கி யாரோ நடந்து வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நடந்து வரது மேபி ஆராதனாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நீளமா இருக்கு. ஏறக்குறைய ஆராதனாவோட பேய் வருதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆராதனா இறந்து போயிட்டாங்கல்ல, அப்படி இறந்து போனவங்க அந்த கடவுளை வழிபடுறது மூலியமா திரும்பி வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. பையன் உடம்புக்குள்ள இருந்து அவங்க தான் இந்த விஷயத்த பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவங்க திரும்பி வரதுக்காக சில விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி தான் காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ண மாதிரி முடிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த படத்துல பிரச்சனை. நிச்சயமா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.